டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல வருடம் நண்பிகளாக இருந்த 2 பெண்கள் எடுத்த விபரீத முடிவு. கதரும் குடும்பத்தினர். வீடு ஒன்றில் சூட்சுமமான முறையில் கொள்ளையடித்த கொள்ளையர்கள். 3 போலீஸ் அதிகாரிகளின் மோசமான செயல். களுத்துறையில் 2 நண்பிகள் தவறான முடிவை எடுத்து உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் ககமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குத்தாரிப்புற பகுதியை சேர்ந்த குத்தாரிப்புவ கிராமத்தில் 14 வருடங்களாக நண்பிகளாக இருந்து வந்தவர்களே இவ்வாறு தங்களுடைய வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனும் இந்த சம்பவத்தின் போது உயிரிழந்த 2 பெண்களும் நெருங்கிய தோழிகள் என்றும் மேலும் இந்த துயர சம்பவமானது நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவத்தில் உயிரிழந்த பெண்கள் அப்சரா செவ்வந்தியும் அவருடைய நெருங்கிய நண்பி லலிதா உமாபதியுமே இவ்வாறான விபரீத முடிவை எடுத்துள்ளார்கள். 2 பெண்களும் திருமணம் ஆகாதவர்கள் என்றும் மேலும் ஒருவர் 52 வயது மதிக்கத்தக்கவர் என்றும் மற்றைய பெண் 49 வயது மதிக்கத்தக்கவர்கள் என்றும் மேலும் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக பல வருடங்களாக வசித்து வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். சம்பவ தினத்தின் முதல் நாள் இரவு அப்சரா செவ்வந்தியின் பெற்றோர்கள் அவருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு விகாரை ஒன்றிற்கு மறுநாள் காலை செல்ல வேண்டும் என்றும் வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அதற்கு அவர் வருகை தருவதாக கூறிய பின்னதாகவே அதிகாலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் பெற்றோர்கள் விகாரைக்கு வருகின்ற பெண் வரவில்லை என்று உடனடியாக தங்களுடைய மகளை தேடி அவர் வசிக்கின்ற வீட்டிற்கு சென்று பார்த்த வேளையில் அவர் இவ்வாறு விபரீத முடிவை எடுத்து தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருந்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். எனினும் 2 பெண்களும் பல வருடங்களாக நண்பர்களாக இருந்து வந்திருந்த நிலையில் இவர்கள் எதற்காக இவ்வாறான விபரீத முடிவை எடுத்தார்கள் என்பது தொடர்பில் எந்த விதமான தகவலும் தெரியவில்லை என்றும் எனினும் இந்த சம்பவமானது அவர்களுடைய குடும்பத்தினரை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்களுடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட வள்ளிபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு கொள்ளையர்கள் சூட்சுமமான முறையில் புகுந்து அவர்களுடைய வீட்டில் இருந்த தங்க நகைகள் மற்றும் பணங்களை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட வீட்டினர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டதன் அடிப்படையில் தங்களுடைய வீட்டில் அவர்கள் சூட்சுமமான முறையில் வீட்டு கூரையினை பிரித்து வீட்டுக்குள் நுழைந்து அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பணம் மற்றும் வங்கி கணக்கில் வைப்பிடப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் பெறுமதி உடைய பத்திரத்தையும் தங்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 2 பவுன் எடையுடைய தங்க நெக்லஸையும் மற்றும் மோதிரத்தையும் களவாடி சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நேற்றைய தினம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் குடும்பத்தினர் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளனர். எனும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு கொள்ளையர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரியப்படுத்தியுள்ளனர். வீடொன்றில் தங்கியிருந்த 3 போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்றைய தினம் அதிகாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் வெளிப்பணி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடமான வீட்டினை சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட போதே 3 போலீஸ் அதிகாரிகளும் அந்த வீட்டில் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் மத்துகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரிகளே இவ்வாறான மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்காக குறித்த வீட்டில் தங்கி இருந்துள்ளதாகவும் போலீசார் சந்தேகம் அடைவதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் வைத்திய பரிசோதனையின் பின்னதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 தரவுகள்.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.